ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 தமிழ் படங்களை பற்றி தாங்க. ஸோ இந்த வருஷம் திரைத்துறைக்கு ஒரு கஷ்டமான காலம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளோ படங்கள் வந்தும் பெருசாக எந்த படமுமே ஓடவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 90% படங்கள் ஃப்ளாப் லிஸ்ட்டில் தாங்க சேரும். அதில் ஒரு 5% நம்ம எதிர்பார்க்காம ஹிட் ஆனது. மிச்சம் இருக்க 5% எதிர்பார்த்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்ததுங்க. ஸோ அந்த வரிசையில் என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரி மந்த்லேருந்து வரிசையாக வந்துடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் வந்த திரைப்படங்களை பற்றி. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாவோட இயக்கத்தில் நம்ம அருண் விஜய் நடிப்பில் வந்த வணங்கானுங்க. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பல வருஷங்கள் கழித்து பாலா சூர்யா இணைகிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது பண்ணாங்க. அப்புறம் சூர்யா இந்த படத்தை விட்டு விலகினதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் வந்தார். ஸோ படத்தோட அந்த எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அப்போ குறைஞ்சிது. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா படம் நல்லா இருந்தாலுமே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கல அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளிவந்த மதகத ராஜாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இந்த படம் வெளிவருது அப்படின்னு சொன்ன உடனே படம் ஓடுமா ஓடாதா சும்மா ஏதோ பேருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச படம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி தொட்டி எல்லாத்துலேயுமே அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்தை சிரித்து பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்துச்சுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காதலிக்க நேரமில்லை நம்ம டெபுட்டி சிஎம் அவர்களோட ஒய்ஃப் கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்தில், அதாவது ரவிமோகன் நித்யா மேனன் அவங்க நடிப்பில் வெளிவந்த படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போகவும் இல்லை. கான்செப்ட் நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் தாங்க சேரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேசிப்பாயா விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நம்ம ஆகாஷ் முரளி அதித்தி சங்கர் நடித்த படம். விஷ்ணுவர்தன் படங்கள்னாலே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த படம் சுத்தமாகவே அந்த எதிர்பார்ப்பை பிளாஸ்ட் பண்ணி ஃப்ளாப் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் நம்ம மணிகண்டன் நடிப்பில் குடும்பஸ்தன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையான பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க அந்த டயத்துக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை எடுத்து கூறனால இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி. கிட்டத்தட்ட 2 வருஷமாக விடாமுயற்சியாக போராடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமாக இருந்தாலுமே ஃபேன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுசீந்திரன் இயக்கத்தில் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் நடிப்பில் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, அடுத்த படத்துக்கு போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சேஷனலாக அப்போதைக்கு ஒரு தீயை கொளுத்தி விட்டா ஃபயர் படம் தாங்க. இதை யார் இயக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSK சதீஷ்குமார், நம்ம பாலாஜி முருகதாஸ், சந்தினி தமிழரசன், ரச்சிதா மகாலட்சுமி இவங்களாம் நடித்த படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாத்துக்குமே ஒரு தீயை மூட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம் அப்போதைக்கு. ஆனால் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் லிஸ்ட்டில் தாங்க ஜாயின் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படம் தாங்க. கிட்டத்தட்ட 35 கோடியில் எடுத்த இந்த படம் 120 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த படம் ஒரு சரியான ஹிட் ஆச்சுன்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷோட இயக்கத்தில் பவீஷ் அனிகா சுரேந்தர் நடித்த இந்த திரைப்படம் பெருசாக யாரையும் அட்ராக்ட் பண்ணல அப்படின்னாலும் பாட்டு எல்லாமே சூப்பராக ஓடிச்சு. ஸோ அந்த பாட்டுக்காண்டியே படம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. பாக்ஸ் ஆஃபீஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளாப் லிஸ்ட்டில் தாங்க ஜாயின் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவிஜய் இயக்கத்தில் ஜீவா அர்ஜுன் நடித்த அகத்தியா. இந்த படம் பெருசாக ஓடவே இல்லை, ஃப்ளாப் லிஸ்ட்டில் தாங்க ஜாயின் பண்ணோம். ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் படமாக இருந்துச்சு அப்போதைக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷோட நடிப்பில் கமல் பிரகாஷ் அவரோட இயக்கத்தில் கிங்ஸ்டன் அப்படிங்கிற படங்க. இந்த படம் ஒரு மாறுபட்ட கதைகளத்தை கொண்டு இருந்தனால ஒரு ஆவரேஜாக ஓடிச்சுங்க. போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையில் பேசிக்கிறாங்க. பட் அதோட உண்மையான நிலவரம் என்ன நமக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் துஷாரா விஜயன் நடிப்பில் SU அருண்குமார் அவரோட இயக்கத்தில் வந்த வீர தீர சூரன் பார்ட் 2 தாங்க. எப்பயுமே பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு தான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிவிட்டு 1 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க போலங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த படத்தை 50 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 70 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஸோ இது ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் வெற்றி அப்படின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும்.
ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் வந்த படங்களோட லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து முக்கியமான படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நம்ம அஜித் குமார், த்ரிஷா கண்ணன் நடிப்பில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி திரைப்படம் தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் அவ்வளோ வைபிங்காக அவ்வளோ ஃபன்னாக உட்காந்து பார்த்தாங்க. பட் ஆனால் கமர்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு தாங்க. போட்ட காசே எடுக்க முடியாமல் வந்து அந்த நேரத்தில் வந்து தத்தளிச்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் நம்ம சிபி சத்யராஜோட நடிப்பில் இளையராஜா கலிய பெருமாள் இயக்கத்தில் வந்த இந்த படம் வந்து கான்செப்ட் வைஸ் சூப்பராக இருந்தாலுமே வந்து பெருசாக ஓடலை அப்படின்னு தாங்க சொல்லணும். பட் ஆனால் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சி நடித்து இயக்கிய கேங்கர்ஸ் திரைப்படம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவா நடிப்பில் வந்து சுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படமே வந்துச்சு. இந்த படம் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியலங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து வந்ததும் தெரில போனதும் தெரிலங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து சூர்யா நடிப்பில் வந்த ரெட்ரோ திரைப்படம் தாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்தப்போ ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்குச்சு. அதுவும் இல்லாமல் வந்து இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் வந்து சூர்யா வச்சு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா போட்ட காசு திருப்பி எடுக்கல. அதுக்கு இவங்க பண்ண ஒரு தில்லுமுள்ளு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஓடிடி ரைட்ஸோட வந்து மொத்தமாக 235 கோடி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருடாவை கிளப்பி விட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் சசிகுமார் அவர்களோட நடிப்பில் வந்து அபிஷன் ஜீவிந்த் அப்படிங்கிற ஒரு டெபியூட் டைரக்டரோட இயக்கத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கோடி வரைக்கும் தாங்க இந்த படத்துக்கு பட்ஜெட்டு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 110 கோடி வரைக்குங்க. ஸோ இந்த ஆண்டோட ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துக்கும் வந்து அந்த பேர் கண்டிப்பாக வருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் பிரேமானந்த் அவர்களோட இயக்கத்தில் வந்து சந்தானம், கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன் எல்லாருமே நடித்த டிடி டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்தாலுமே வந்து படம் வந்து ஒரே கான்செப்டை தழுவி எடுத்தனால வந்து ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மற்றபடி வந்து இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாமன், 11, ஏஸ் இந்த 3 படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வைஸ் வந்து மாமன் வந்து நல்லா ஓடிச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து ஒரு நல்ல ஏர்ன் பண்ணுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11 படம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் யாருமே வந்து அதை ப்ரைஸ் பண்ணலை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக போக வந்து அந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகி எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்தோட நடிப்பில் ஆறுமுககுமார் இயக்கிய ஏஸ் படம் தாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதியோட படத்தை தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படங்கள்லாம் அப்படி. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா கிருஷ்ணன், அபிராமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த தக் லைஃப் படம் தாங்க. இந்த படத்தை என்னத்தை சொல்கிறது என்னத்தை பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா வந்து இதோட ப்ரமோலாம் அவ்வளோ பயங்கரமாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. படத்தை பார்த்தா இவன் பொண்டாட்டியை அவன் தூக்க, அவன் பொண்டாட்டியை இவன் தூக்கன்னு சொல்லிட்டு மாற்றி இப்படி தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து 1000 கோடி அடிக்கும்லாம் ஒரு கனவு கண்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எல்லாமே தரிசாக போயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன் நடித்த படைத்தலைவன் அப்படிங்கிற படம் தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் ஓடிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக லிஸ்ட்டில் என்னென்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், டிஎன்ஏ, அதுக்கப்புறம் வந்து நம்ம தனுஷோடைய நடிப்பில் வந்து குபேரா படம், லவ் மேரேஜ், அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி நடிப்பில் வந்து மார்கன். ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு ஆவரேஜாக தாங்க போச்சு. பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த இதுவுமே வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணல அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை டு செப்டம்பரில் வந்த முக்கியமான திரைப்படங்கள், அந்த படங்களோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3BHK. இந்த படத்தில் வந்து சித்தார்த்து, சரத்குமார், தேவயானி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து உண்மையாகவே வந்து நல்லா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பறந்து போ, ஃபீனிக்ஸ், தேசிங்க ராஜா 2, மாயக்குத்து, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், ஓஹோ எந்தன் பேபி, பன் பட்டர் ஜாமு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பட்டியலே போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படங்களில் வந்து பெருசாக எந்த படங்களுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஏர்ன் பண்ணலை, மக்களோட மனசுலேயும் இடம் பிடிக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். இதே லிஸ்ட்டில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடிவேலு, ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் வந்து மாரிசன் அப்படிங்கிற படம் வந்துச்சு. மாமன்னனுக்கு அப்புறம் இவங்க ஜாயின் பண்ணுற இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே வந்து படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகாவதார் நரசிம்மான்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் மூவி வந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் டப்பிங் படம்னால வந்து அது ஓட வேண்டிய அளவுக்கு அது ஓடிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டியராஜ் இயக்கத்தில் வந்து விஜய் சேதுபதி, நித்யாமேனன் நடிப்பில் வந்து தலைவன் தலைவி படம் தாங்க. மதகதராஜா டூரிஸ்ட் ஃபேமிலி கழிச்சு எல்லாருமே ஃபேமிலியாக சிரிச்சு பார்த்த ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தையும் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு இந்த படம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் நம்ம.
ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளத்தையே கொண்ட கூலி படம் தாங்க. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட 1000 கோடி படம் இதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ப்ரமோஷன்ஸ்லாம் பல இடங்களில் வந்து பெருசாக பண்ணி கடைசியில் அந்த படம் வந்து 550 கோடியை கூட தாண்டலை அப்படிங்கிறதான நிதர்சனமான உண்மை. இதில் ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜை வந்து ரஜினிகாந்த் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. அதனால் வந்து ரஜினிகாந்தையும் வந்து லோகேஷ் கனகராஜ் ட்விட்டரில் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிறதாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ லோகேஷ் கனகராஜோட அந்த டைரக்டிங் கேரியர் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எல்சியூவில் இருக்க எல்லா படங்களுமே வந்து இப்போதைக்கு அப்படியே பெண்டிங்காகி நின்றுட்டு தாங்க இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி சிவராமனோட நடிப்பில் வர்ஷா பாரத் அப்படிங்கிறவங்க இயக்கத்தில் வந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியை சந்தித்து வந்து தேட்டரை விட்டே போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த மதராசி படங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமேட்டிக் வைஸ் ஒரு கான்செப்ட் வைஸ் சூப்பராக இருந்தாலும் ஒரு சில லாஜிக் ஹோல்ஸ்னால வந்து இந்த படம் பெருசாக போகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக தாங்க இந்த படம் ஓடிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்மெயில், பாம், காயல், குமார சம்பவம், மதுரை 16, தனல், உருட்டு, யோலோ, கிஸ், படையாண்ட மாவீரா அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த படங்கள் எதுவுமே வந்து மக்களோட மனசில் நிற்கலை அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயாண்டனி நடிப்பில் அருண் பிரபு இயக்கத்தில் வந்து சக்தி திருமோகன் படங்க. இந்த சக்தி திருமோகன் படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தப்போ யாருக்குமே வந்து இந்த படத்தோட ஒரு தாக்கம் தெரியல. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த படம் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜயாண்டனி கொடுத்த படங்கள் அப்படி இருந்திருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமான இருக்க முக்கியமான படங்களை பற்றி பார்ப்போங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வந்த இட்லி கடை அப்படிங்கிற படங்க. கிட்டத்தட்ட தன்னோட அப்பாவோட ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு இந்த படத்தை வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் காலமாடனும், சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் வந்த டீசல் படமும், நம்ம கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வந்த டியூட் படங்க. இந்த 3 படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து நீங்கள் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வந்த பைசன் காலமாடன் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸுமே வந்து பாராட்டினாங்க. அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்லையுமே வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துச்சு. செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியூடுங்க. ஸோ இந்த டியூட் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாறுபட்ட கான்செப்டாக இருந்தாலுமே வந்து ஜென்செட் கிட்ஸுக்கெலாம் வந்து பிடிச்சனால வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 120 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஏர்ன் பண்ணி பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த வருஷத்தில் மட்டும் 200 crore ஹிட்டை கொடுத்துருக்குங்க. ஸோ அவரோட லக்கா என்னன்னு தெரியல. அடுத்து வரப்போகிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து இந்த டிசம்பரில் பார்ப்போங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீசலுங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே வந்து பெருசாக அது மக்கள் மத்தியில் வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோராஜ், மாளவிகா மனோஜ் நடிப்பில் வந்த கலையரசன் தங்கவேல் இயக்கிய ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்குமே தெரியலை. ஆனால் போக போக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஏர்னிங் கொடுத்து தேட்டருக்கு வந்து அந்த ஆடியன்ஸை புல் பண்ண வைக்கிற ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்த படமாக வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போர்சே அவங்க நடித்த காந்தா திரைப்படங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமேட்டிக்காக பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து வந்து நம்ம பிரபுசாலமணி இயக்கத்தில் வந்து கும்கி 2 அப்படிங்கிற படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரில. கும்கி 1ஓடையே நிப்பாட்டிருக்கலாம். கும்கி 2 எடுத்த கும்கி 1ஓட பேரை வந்து கெடுத்து விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவின் ஆண்ட்ரியா ஜெர்மியா நடிப்பில் வந்து மாஸ்க் அப்படிங்கிற படமும், முனிஷ்காந்த், விஜயலட்சுமி அகத்தியன் அவங்க நடித்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படமும் வந்திருக்கு. இதில் வந்து மாஸ்கா மிடில் கிளாஸான்னு கம்பேர் பண்ணுறப்ப மிடில் கிளாஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அடுத்தது நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ஜே.கே. சந்துரு இயக்கத்தில் வந்து ரிவால்வர் ரீட்டாங்க. இந்த படம் வந்து கான்செப்ட் வைஸும் காமெடி வைஸும் நல்லா இருக்குது, நல்லபடியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த படத்துக்கான கூட்டங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து நம்ம ஃபைனல் வந்து இந்த படத்தோட ரன்னை வச்சு தாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார்த்தி நடிப்பில், கிருத்தி ஷெட்டி நடிப்பில், நலன் குமாரசாமி இயக்கியிருக்க வா வாத்தியார். இந்த படம் வந்து டிசம்பரில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனல் ரன் அப்போ தாங்க முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி தாங்க நம்ம பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி நடிப்பில் வரப்போகிற இருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து டிசம்பர் 18 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸுமே வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபைனல் ரன் வச்சு தாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு படத்தை விட்டுட்டேன் அப்படின்னா
வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த படத்தை பற்றி தனியாக ரீல்ஸில் போடுறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இந்த திரைப்படங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து எந்த படத்தை உண்மையிலே ரசித்து பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம அதை பற்றி தனியாகவும் ஒரு வீடியோ போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ. பை பாய்.